Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. We Care Super Shield 100 Ultra. Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று? பல கருத்து கணிப்புகளை தூள் தூளாக்கிவிட்டு விஜய் வந்திருக்கிறார். விஜய் என்கிற பேச்சை நான் எங்கும் கேட்டேன். ஆரம்பத்தில் 18% என்று நான் சொன்னேன் விஜய்க்கு. 25 முதல் 28% வரை கூட விஜய்க்கு போகலாம். அந்த கணக்குகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த 2 கட்சி வேட்பாளர்கள் மட்டும் பணமாக மட்டும் 10,000 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு இறக்கி இருக்கிறார்கள். அதிகமாக தொகுதிக்கு சேவை செய்து கொண்டு வந்த பல திட்டங்களை கொண்டு வந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடையக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. இந்த ஆட்சி போக வேண்டும் என்று சென்னையில் தொடங்கிய அலையில் அவர் சிக்கிவிட்டார். மிகுந்த பிரச்சனைகளை சந்தித்தார். அரசியல் அவர் தொடங்கின பிறகு, அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் ஜனநாயகன் படம் முடக்கம், அந்த கரூரிலே நேர்ந்து விட்ட பெரும் துயரம், விஜய் தான் இந்த 40 பேருக்கும் மேற்பட்ட அவர்கள் உயிரிழப்பதற்கு காரணம்ன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களால் இந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முகத்தில் மக்கள் கரிப்பூசி இருக்கிறார்கள். இப்போ 110 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. 118 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளோ, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ, யார் வேண்டுமானாலும் விஜய்க்கு ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். விஜயும் ஒரு 2-3 பேர் ஆதரவளிக்கிற கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் விஜயுடன் போட்டியிட வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்பினார். அதை கெடுத்தவர்கள் 2 பேர். ஒன்று செல்வ பெருந்தகை, இன்னொன்று ப. சிதம்பரம். காங்கிரஸ் விஜயை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போது ஆதரிக்கிற வாய்ப்பு மட்டுமல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோடு காங்கிரஸ் கைகோர்ப்பதற்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இன்னொரு விஷயமா சொல்றாங்க சார், ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமான்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அது செய்தால் ஜனங்கள் சிரிக்க மாட்டார்கள். அதாவது அதை விட கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. கெலாட்டா வாய்ஸ்னர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையே விஜய் அவர்கள் மாற்றிட்டார்னே சொல்லலாம் சார். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் போயிட்டு இருக்கு. 110 இடங்களில் முன்னிலையில் இருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? தமிழகத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் தொடர்ந்து கலாட்டா நேயர்கள் உட்பட பல யூடியூப் சேனல்களில் நான் தெரிவித்து வந்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே வசிக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பங்கள், இவர்களோடெல்லாம் நிறைய பேசினேன். அது தவிர என்னுடைய சமீபத்திய பயணங்கள், தேர்தல் சமயத்தில் திருக்கோயில்களுக்கு சென்ற பயணமாகட்டும், திருமணங்களுக்கு சென்ற பயணங்களாகட்டும், இந்த முறை நான் கருத்து கணிப்பில் ஈடுபடவில்லை. ஆனால் சில பயணங்களின் போது ரயிலிலும் அல்லது கோயிலிலும் திருமண மண்டபத்திலும் ஏராளமானவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போதெல்லாம் பலரிடத்திலும் எழுந்த முதல் கேள்வி என்பதே, என்ன சார் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் போல் இருக்கிறதே, விஜய் வந்து விடுவாரா என்று தான் பலரும் கேட்டார்கள் என்னிடத்திலே ஒரு மாதிரி. அதே போல் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நான் உங்களிடம் சொன்னது போல் ஒரு 50-60 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடம் பேசியிருப்பேன். அந்த குடும்பங்களில் இன்வேரியபிளாக ஃபேமிலி லீடர்ஸ் சில பேர் மாறாமல் அவர்கள் இயல்பாக வாக்களித்து வந்த கட்சிக்கு, திமுக அல்லது அதிமுகவுக்கு வாக்களித்து இருக்கிறார்களே தவிர, குடும்பங்களைச் சேர்ந்த இதர உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இப்படி தெரிந்தவர்கள் விசாரிப்பதாக இருந்தாலும் சரி, வாகனங்களிலே பயணம் செய்கிற போது ஓட்டுநரிடம் விசாரிப்பதாக இருந்தாலும், ரயில் பயணத்தில் பேசுவதாக இருந்தாலும், விஜய் என்கிற பேச்சை நான் எங்கும் கேட்டேன். அதன் பிறகுதான் நான் என்னுடைய நேர்காணலில் ஆரம்பத்தில் 18% என்று நான் சொன்னேன் விஜய்க்கு, தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பித்த நேரத்தில். பிறகு போக போக நான் பலருடன் பேசிய பிறகு, தேர்தல் நெருக்கத்திலும் தேர்தலுக்கு பிறகும் நான் அளித்த பேட்டிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் 25 முதல் 28% வரை கூட விஜய்க்கு போகலாம். ஆவரேஜ் 25 வாங்க வேண்டும் என்று சொன்னால், சில இடங்களில் 32, 33 வாங்கி, சில இடங்களில் 15, 18 என்று வாங்கினால்தான் அந்த 25 என்பது வரும். ஆனால் அந்த கணக்குகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. நான் ஒன்று சொன்னேன், நம்பராக என்னை கமிட் கேட்டபோது, குறைந்தது 15 இடங்களுக்கு குறையாது, அதிகமாக என்று சொன்னால் எதிர்க்கட்சியாக வரலாம், இல்லை என்றால் அடுத்த ஒரு ஈஃபோன் வைத்தேன். அது கடைசி ஆப்ஷனாகத்தான் சொன்னேன். ஆகவே நான் அதை முதலிலேயே சொல்லிவிட்டேன் என்று சொல்லிக்கொள்ள நான் தயாராக இல்லை. கடைசி ஆப்ஷனாக என்ன சொன்னேன் என்றால்,
ஒரு அண்டர் கரண்ட் இருந்தால் விஜய் அவர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கே மக்கள் அந்த இடத்தை தந்தாலும் தரலாம் என்று நான் சொன்னேன். அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று? பல கருத்து கணிப்புகளை தூளாக்கி விட்டு விஜய் வந்திருக்கிறார். எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர் ஷபீர் விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். பழைய டிஜிபி ரவி எக்ஸிட் போல் நடத்தி அவர் சொல்லியிருந்தார். இந்த தேர்தல் என்பது பலருடைய இருமாப்பை எல்லாம் நொறுக்கி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இவர் வீழ்த்தப்பட முடியாதவர், பணபலத்தால் எதையும் சாதிக்க முடியும், இதையெல்லாம் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் மக்கள். பணத்தை வாங்கி கொண்டு 2 கட்சி வேட்பாளர்களுக்கும் போடாமல் திமுகவையும் அதிமுகவையும் பல இடங்களில் தோற்கடித்து தாவேகாவை வெற்றி பெற வைத்து விட்டார்கள். நான் ஒரு கணக்கு சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். கிட்டத்தட்ட இந்த 2 கட்சி வேட்பாளர்கள் மட்டும் பணமாக மட்டும் 10,000 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு இறக்கி இருக்கிறார்கள். ஓட்டு காசு கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 10,000 கோடி தவிர ஒரு ஓரிரு 1000 கோடி அளவுள்ள பரிசு பொருட்கள். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இப்போ அந்த பணம் எங்கே போனது? உங்களுக்கு கை கொடுத்ததா? அதை விட பார்த்தீர்கள் என்றால் இந்த ரிசல்ட்டினுடைய முதல் பேசிக் விஷயம் என்ன என்று நான் பார்க்கிறேன் என்றால், மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். எப்படி அதை நான் பார்க்கிறேன் என்றால், அதிகமாக தொகுதிக்கு சேவை செய்து கொண்டு வந்த பல திட்டங்களை கொண்டு வந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடையக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவர் அளவுக்கு தொகுதிக்கு செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று சென்னையில் தொடங்கிய அலையில் அவர் சிக்கிவிட்டார். இல்லை சார், இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க சார். ஆளும் கட்சியில் இருக்க முதல் வேட்பாளரே தோற்றிருக்காருன்றது இதுவே முதல் முறைன்னு சொல்றாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 96 தோல்வியை தழுவினார். 91 முதலமைச்சராக இருந்தார். 96 சுகவனம் என்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரிடம் செல்வி ஜெயலலிதா தோல்வியடைந்தார். ஆகவே இது முதல் முறை அல்ல. திரு மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கவில்லை தவிர இதற்கு முன்பும் கூட தோல்வியை தழுவி இருக்கிறார் திரு கே. கிருஷ்ணசாமியிடம். அது ஒரு தனி. ஆனால் சென்னையிலே இப்படிப்பட்ட ஒரு அதிரடி, அந்த அதிரடிக்கு ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தோற்று போகிறார் என்பது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ரூரலிலே தொகுதியோடு கனெக்டோடு இருந்தவர்கள், தொகுதியோடு நல்லது கெட்டதில் மக்களோடு பங்கேற்றவர்கள் சிலர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விராலிமலையில் டாக்டர் விஜயபாஸ்கரை சொல்லலாம், OS மணியம் அவர்களை சொல்லலாம், அதே போல நம்முடைய நன்னிலத்திலே காமராஜ் அவர்களை சொல்லலாம். இவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மக்களோடு நல்லது கெட்டதில் பங்கேற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் தோற்கிறார். ஆகவே இந்த முடிவு எதை உணர்த்துகிறது என்றால், ஆட்சி போக வேண்டும் என்பதுதான் மக்கள் மனதிலே மேலோங்கி இருந்திருக்கிறது. அதுதான் முதல் விஷயம். இதில் பணம் பலம் எடுபடாது என்ற ப்ரூவ் ஆகியிருக்கிறது. அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த தேர்தலில் எது வரவேற்க வேண்டிய அம்சம் என்றால், பணம் கொடுத்தால் ஜெயித்து விடலாம் என்ற சூழல் மாற வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அப்படி நான் வலியுறுத்தி வந்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால், எந்த திட்டத்தை தொட்டாலும் கமிஷன் இல்லாமல் காரியம் நடக்காது என்று கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் தேர்தலின் போது கொடுக்கப்படுகிற பணம். அப்போ அது என்ன நினைக்கிறாங்க? அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைக்கிறாங்க, தொழிலில் போடுற முதலீடு மாதிரி. இவங்களுக்கு அரசியல் என்பது ஒரு தொழிலாகிவிட்டது. அந்த தொழிலில் போடுகிற முதலீடு என்பது வாக்காளர்களுக்கு கொடுக்குற லஞ்சம் அல்லது தேர்தல் நேரத்தில் வரம்பு மீறி செய்கிற செலவு, இவையெல்லாம் முதலீடாக போய் எதில் எடுக்கிறாங்க? ரோடில் ஆரம்பிக்குது கமிஷன், ரோடில் ஆரம்பிக்குது, ட்ரைனேஜ் போடுறதுல ஆரம்பிக்குது. எங்கிட்ட கேட்டாங்க, சென்னையில் 4000 கோடி செலவு பண்ணதான் அமைச்சர் நேரு சொன்னார். ஆனால் மழை தண்ணி தேங்குது சார், எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்குதே சார், 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டார். மழை 4000 கோடி எங்கே சார் போச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 4000 கோடி எங்கே போச்சுன்னா சாம்பார் சாரத்தில் போச்சுன்னு. மழை வந்தால் ஜனங்களை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு ரெயின் கேப் ஒன்று போட்டுக்குவாங்க, இவ்வளோ நீளத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க, அப்படியே பார்வையிட போவாங்க. அங்கே ஒரு இடத்துல சாம்பார் சாதம் ரெடியாகி ஒருத்தர் கிண்டிகிட்டு இருப்பார். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது தரமாக இருக்கான்னு பார்க்குறாங்களாம். பண்ண ஊழலை மூடி மறைக்கிறதுக்கு சாம்பார் சாதமா மக்களை ஏமாத்துறதுக்கு? 4000 கோடி சாம்பார் சாதத்தில் போச்சு சார்னா பயங்கர கைத்தட்டல் ஒரு நிகழ்ச்சியில் மக்கள் மன்றத்தில் சொன்னேன். அந்த மாதிரி இந்த ஊழல், அந்த ஊழலுக்கு என்ன காரணம்னா தேர்தலில் போடுற பணம். ஆகவே அதற்கு விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதற்கு நான் உண்மையிலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு பக்கம். விஜய் சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க பாருங்கள், கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா திசைகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களில் பலர் சமூகத்தில் நலிந்த பிரிவினரை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தொகுதியிலேயே அவ்வளவாக அறியப்படாதவர்கள்.
விஜய் கட்சியில் சில வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். ஆனால் 90% பேர் 95% பேர் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வசதியற்றவர். எங்கெல்லாம் டிஎம்கே கோட்டைன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் தாவேக்கா வின் பண்ணியிருக்காங்க. இல்லை, அப்படி வின் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த தொகுதியிலேயே பரவலாக அறியப்படாதவர். கண்டிப்பா. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அங்கேயும் தாவேக்கா வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது என்றால் விஜய் என்கிற மனிதரின் முகம், விசில் சின்னம் ஆழமாக மனதில் ஊன்றிவிட்டது. ஆகவே அவர்கள் ஓட்டளிக்கிற அன்று வேறு சிந்தனையே இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும், விசிலுக்கு போட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் ஏராளமான வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதன் அடையாளம்தான் அந்த எளிய மனிதர்களின் வெற்றி என்று நான் பார்க்கிறேன். இப்போது தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்ட விஜயின் பொறுப்புகள் கூடியுள்ளன. அதீத நம்பிக்கை மக்கள் அவர் மேல அவரும் நம்பிக்கை வச்சிருக்காங்களா சார்? இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்காரு, நம்ம எல்லாமே பேசுறோம். ஆனா அவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க சார்? பர்சனல் லைஃப்லயும் சரி, இந்த 3 வருஷங்கள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சார்? மிகுந்த பிரச்சனைகளை சந்தித்தார். அரசியல் அவர் தொடங்கின பிறகு, அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் ஜனநாயகன் படம் முடக்கம், அந்த கரூரிலே நேர்ந்து விட்ட பெரும் துயரம், அந்த இடம் சரியான இடம் ஒதுக்கப்படவில்லை, போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை. விஜய் மீது தவறு என்று சொன்னால் தாமதமாக வந்ததைத்தான். க்ரௌடு ஸ்வெல்லிங்கே ஆகிட்டு இருக்கு, அவர் லேட்டாக வராமல் சீக்கிரம் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிற விளக்கம் வழியெங்கும் இருந்த வரவேற்பை சொல்கிறார். கூட்டத்தில் ஏதாவது விஷமத்தனமான சம்பவங்கள் நடந்தனவா அது சிபிஐ விசாரணையெல்லாம் தெரியணும். ஏன்னா யாரையாவது கீறி இருக்கலாம், ஷூவால் மிதிச்சிருக்கலாம், அவன் போய் 10 பேர் மேலே விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பள்ளம் வெட்டி இருந்திருக்காங்க, அந்த பள்ளம் எப்போதுலேருந்து இருந்தது, ஏன் மூடப்படலை, இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பல சந்தேகத்துக்குரிய அம்சங்கள் இருக்குது. அது ஒரு நடந்து விட்ட பெருந்துயரம். நான் எதுக்கு இதெல்லாம் நேரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த பழைய தூக்கி விஜய் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. இது அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, விஜய் தான் இந்த 40 பேருக்கும் மேற்பட்ட அவர்கள் உயிரிழப்பதற்கு காரணம்ன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களால் இந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முகத்தில் மக்கள் கரிப்பூசி இருக்கிறார்கள். விஜய் பொறுப்பில்லாதவர், விஜய் அலட்சியப்படுத்தி விட்டார், அந்த சாவுக்கு காரணமாகிவிட்டார் என்று போட்ட பழி மக்கள் ஏற்கவில்லை, நிராகரித்து விட்டார்கள். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்ற மாதிரி விஷயம் அது அடுத்தது பூரா சின்ன பசங்க, ஓட்டு இல்லாதவங்க, தற்குறிகள், அணில்கள், இதுக என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ சொன்னாங்க. போனவெல்லாம் ஓட்டு இல்லாதவனா, காலேஜ் பொண்ணு நிற்குது, டிகிரி முடிச்சது நிற்குது, அந்த நல்லா டிகிரி முடிச்ச பையன் நிற்கிறான், அவங்க அம்மா நிற்கிறாங்க, குழந்தையோட நிற்கிறாங்க. குழந்தையோட வராதிங்கன்னு விஜய் அப்பீல் விடுறாரு. அப்பீல் விட்ட பிறகு மறுபடியும் வராங்க. 2வது தடவை புஷி ஆனந்த் அறிக்கை விடுறாரு, 2வது தடவை விஜய் அறிக்கை விடுறாரு. இவ்வளோ பேர் திரண்டு வராங்க. இவங்க என்ன கூசாமல் சொல்கிறாங்க, ஓட்டு இல்லாத பசங்க தான் விஜய் பின்னாடி இருக்காங்க. காமிச்சிட்டாங்களா இன்றைக்கி ஓட்டு இருக்கா இல்லையான்னு காமிச்சிட்டாங்களா? வீட்டில் உட்காருங்க, போய் உட்காருங்க, போதும் நீங்கள் ஆற்றின சேவைன்னு விடை கொடுத்து அனுப்பிட்டாங்களா அவங்க 2 பேருக்கும் பெருந்தலைகளுக்கு? ஆகவே விஜயை அண்டர்மைன் பண்ணாங்க. இந்த அண்டர்மைன் பண்ணாங்க. 2வது இந்த லீடர்ஸ் இருக்காங்களே, பெரிய தலைவர்கள், ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும், இவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, விஜயை பற்றி பேசாமல் இக்னோர் பண்ணுவோம், விஜயை பற்றி நம்ம பேசலைன்னா எவனும் கண்டுக்க மாட்டான், டிவி கண்டுக்காது. 2வது விஜய் வந்து லைவ் எடுக்கிறாங்கல்ல, லைவ் எடுக்கிறதே இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஃபோன் பண்ண வேண்டியது சேனலுக்கு, என்னத்துக்கு லைவ் எடுக்கிறீங்க, அங்கே கிட்ட போனோடனே போட வேண்டியது தானே. இந்த வேலை, இந்த சில்லறத்தனமான வேலையிலலாம் ஈடுபட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் பஸ் விடாத வரைக்கும் பல வேலைகளில் ஈடுபட்டாங்க. சில்லறைத்தனமான வேலை, அதற்கு பேர் என்னன்னா சில்லறத்தனம். அப்படியெல்லாம் இருந்தும் மக்கள் இவர்களை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி விஜய் பின்னால் திரண்டு விஜய்க்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் அவர் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைக்கு விஜய் தோள் மீது இருக்கிறது. இந்த தருணத்தில் அவர் இனிமேல் இப்படி ஒரு பகுதி நேர அரசியல்வாதியாக இல்லாமல் முழுமையான அரசியல் சக்தியாக அவர் பரிமளிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இப்போ 110 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க, 118 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளோ, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ, யார் வேண்டுமானாலும் விஜய்க்கு ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். விஜயும் ஒரு 2-3 பேர் ஆதரவளிக்கிற கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்திருப்பதால் மேதக ஆளுநர் அவர்கள் முதலில் திரு விஜய் அவர்களுக்குத்தான் அழைப்பு விடுக்க வேண்டும், விடுப்பார். ஆனால் காலவரையறை நிர்ணயம் செய்யப்படும். அதுதான் அரசியல் அமைப்பு சட்டப்படி கவர்னர் செய்ய வேண்டியது. யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ, தட் பார்ட்டிஸ் பிரசிடென்ட் ஷுட் பி இன்வைட்டட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்.
ஹீ ஷுட் பி ஆஸ்ட். அவர் வந்து என்ன செய்வார்னா டைம் கொடுப்பார். நீங்கள் 10 நாளோ 15 நாள், ஒரு வாரத்துலேருந்து 15 நாளைக்குள்ளே இருக்கும். இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ளோரை கூட்டி இதை நீங்கள் முதல்ல பழைய சட்டசபை முடித்து வைக்கப்பட்டு புதிய சட்டசபை ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃப்ளோரை இது பண்ணணும், கொட்டி பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு வாங்க. ஸோ பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வேலைகளில் நாளையிலிருந்தே விஜய் ஈடுபடுவார் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன். அரசியலில் அனுபவம் வாய்ந்த திரு செங்கோட்டையன் அவரோடு இருக்கிறார். ஆகவே கட்சிகளோடு பேசுவதற்கு விஜயாலும் முடியும், செங்கோட்டையனாலும் முடியும். அவர்களை நோக்கி ஃபோன் கால்கள் தானாகவே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போவே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கிட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி விஷயங்களும் சொல்றாங்களே. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் விஜயுடன் போட்டியிட வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்பினார். அதை கெடுத்தவர்கள் 2 பேர். ஒன்று செல்வ பெருந்தகை, இன்னொன்று ப. சிதம்பரம். திரு ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் சேர்ந்து தவறான வழிகாட்டுதலை டெல்லிக்கு யோசனையாக சொன்னார்கள். என்னிடத்தில் இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய 2 முக்கியஸ்தர்கள் என்னிடத்தில் தொலைபேசி பேசினார்கள். 2 பேரும் தமிழக காங்கிரஸிலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற பதவியிலும் சரி இருந்தவர்கள். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அருமையாக வந்த வாய்ப்பை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி விஜயுடன் சேர்ந்திருந்தால் 180+ அந்த அணி 180+ என்றால் ஆட்சியில் நமக்கு பங்கு கிடைத்திருக்கும். ஒரு 25-30 பேர் சட்டசபைக்கு போயிருப்போம். அந்த வாய்ப்பை கெடுத்தவர் செல்வ பெருந்தகை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். சொந்த நலன்களுக்காக இந்த தவறான முடிவை எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். சொந்த நலன்கள் என்றால் அது என்ன என்று நான் விரிவுபடுத்த விரும்பவில்லை. செல்வ பெருந்தகை கார்கேவனுடைய மகனை பிடித்து கார்கேவை சரி கட்டினார் என்ற குற்றச்சாட்டும் நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே என்ன நடந்ததோ அது இனி போஸ்ட்மார்ட்டம் செய்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டு விட்டது. காங்கிரஸ் விஜயை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போது ஆதரிக்கிற வாய்ப்பு மட்டுமல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோடு காங்கிரஸ் கைகோர்ப்பதற்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இன்னொரு விஷயமா சொல்றாங்க சார், ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமான்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்களே. அது செய்தால் ஜனங்கள் வந்து சிரிக்க மாட்டார்கள். அதாவது அதை விட கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அதாவது கொள்ளையடிப்பவர்கள் 2 பேரும் கரம் கோர்த்து விட்டார்கள் என்ற விமர்சனம் தான் எழும். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும்போது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். 4 முனை போட்டின்ற மாதிரி எல்லாம் பேசணும். இப்போ விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையில இருக்காரு சார். ஆனால் இப்போ 2வது இடத்துல டிஎம்கேவும் 3வது இடத்துல தான் ஏடிஎம்கே இருக்காங்க சார். நாம் தமிழர் ஒரு சீட்டு கூட வின் பண்ணலை. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாம் தமிழருக்கு ஏற்பட்ட நிலையை நிறுத்தி நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். திரு சீமான் அவர்களிடம் நேரடியாக, அதாவது அவரோடு நான் உரையாடிய போதும் தெரிவித்தேன். பொது சமூக வலைத்தளங்கள் மூலமாக, அதாவது நான் பேசுகிற யூடியூப் அல்லது பிரைம் சேனல் இந்த விவாதங்களின் மூலமாகவும் சொன்னேன். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நல்ல இளைஞர்கள், அறிவார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற இளைஞர்கள், சமூக பிரஜையோடு பேசுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவற விடாதீர்கள். ஏதாவது ஒரு கூட்டணியில் இணையுங்கள், அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் திரு சீமான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்தேன். பொது நிகழ்ச்சி வாயிலாகவும் அவருக்கு சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. நாங்கள் தனியாகத்தான் இருப்போம், நிதானமாக வளர்ந்து விட்டு போகிறோம், யாருடனும் சேர விரும்பவில்லை என்று சொன்னார். அதன் காரணமாக இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது என்று நான் பார்க்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு, சிஎம் ஆக போறாரு சார். அவருக்கு என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கும் சார்? என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே அந்த நிதி நிலைமையை சீர் செய்துதான் அவர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். எது அத்தியாவசியமான திட்டம் என்று கருதி செயல்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக கவர்ச்சிகரமான திட்டம், முதல் கையெழுத்து, அப்படிலாம் அவர் சிந்தித்தால் கடன் சுமை மேலும் அதிகரிக்கும். நல்ல பொருளாதார ஆலோசகரை, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை அவர் ஆலோசகராக வைத்துக் கொள்ள வேண்டும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரு MS குகன் அவர்களை அவரது பதவிக்காலத்திற்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரியை தனது ஆலோசகராக வைத்துக் கொண்டார். அதுபோல நிர்வாகத்தில் பழுத்த அனுபவம் மிக்க நேர்மையான அதிகாரியை ஆலோசகராக வைத்துக்கொண்டு மக்களை பாதிக்காத வகையில் புதிய வருவாய் இனங்கள் வருவதற்கு வழிவகுத்துவிட்டு நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்திவிட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முற்படுத்த வேண்டும். நீங்கள் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே அரசாங்கத்திற்கு நிறைய பணம் கிடைக்கும். இது போன்ற ஆலோசனைகளை அவர் பெற வேண்டும், வெளியிலிருந்து பெற வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள். திறமையான நேர்மையான IPS அதிகாரிகளையும் IAS அதிகாரிகளையும் நல்ல பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும். அவர்கள் நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். முதலில் விஜய் ஒரு சீரியஸ் பர்சனாக இனிமேல் முழுமையாக தன்னை அரசியல் ரீதியாக
தகவமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் நான் அவருக்கு தெரிவிக்க விரும்புவது. ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பேசின விஷயம் தான் சார். இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னா 12 லட்சம் கோடி தான் செலவாகுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார், அதை வந்து சமாளிக்கக்கூடிய இல்லை, நான் அதுதான் சொன்னேன். இதில் எது அவர் அறிவித்ததில் எது இம்மீடியட். நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குங்க, அது வரவேற்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்துவேன், நீங்கள் அதை செய்யுங்க. போஸ்கோ குற்றங்கள் நடைபெறாமல் பாருங்கள். காவல்துறைக்கு சுதந்திரம் அளியுங்கள். நல்ல லா அண்ட் ஆர்டரை முதல்ல ஒழுங்காக கொண்டு வாங்க. அப்புறம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கல்வி, இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துங்க. இலவசங்கள் அல்லது மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அதை வந்து வருவாயை பெருக்கிவிட்டு செயல்படுத்துவதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என் யோசனை. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யலைன்னா அப்போ மக்கள் கோவப்பட மாட்டாங்களா சார்? அதற்கு அவகாசம் கேட்கலாம், மக்களிடம் ஒரு அவகாசம் கேட்கலாம். எனக்கு ஒரு 6 மாதம் கொடுங்கள், நிதிநிலையை ஸ்திரப்படுத்திவிட்டு நான் நிச்சயம் செய்கிறேன் என்று அவர் கூறினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சட்டம் ஒழுங்கை சரி செய்வதும், வேலைவாய்ப்பை அதிகரிப்பதும், நிதி வருவாயை பெருக்குவதும் அவருடைய டாப் ப்ரையாரிட்டிஸாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு செலுத்தியிருக்காங்க சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு புது மாதிரியான எலெக்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. We Care Super Shield 100 Ultra. Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.